நான் ஹாஸ்பிட்டல் நல்லா விசாரிச்சிட்டேன். மொட்டையை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமா. இந்த ஏரியால தான் இருக்கிறதாக அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான். இங்கயா? இந்த வீடு தான். ஏமா இந்த மொட்டை வார்டன் எங்காவது வந்தானாமா? அந்த புறம்போக்க தான் சார் தேடிட்டு இருக்கிறேன். சீட்டை எடுத்துட்டு கட்டாம ஒளிஞ்சு நிக்கிறான். நானே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, அந்த மொட்டை வந்தானே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இளம்பெண் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கை தேடிட்டு இங்கே வந்துட்டாப்பா. இதெல்லாம் ஒரு மேட்டர்னு ஃபோன் பண்ணி நிக்கிறேன். நாங்களே அடுத்த மர்டருக்கு ரெடி ஆகி இருக்கிறோம். வைடா போன. போன உடனே வந்துட்டீங்க? இல்லடா, பெரிய கமலஹாச மாறு வேஷம் போட்டுட்டு இருக்கிற. வாடா ஏய் மொட்டை, வாடா வெளிய. என்னடா ஒரு பொம்பளை எப்படி அசிங்கப்படுத்துறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? உடம்ப கண்டதாடா இப்படி கூட்டிட்டு போறோம். இல்லன்னா அம்மனமா கூட்டிட்டு போயிரு. நான் யார் தெரியுமா? கிடைக்க வேண்டியது கிடைச்சு போச்சு. சைலண்டா வாடா வாடா. ஏமா நீலி முட்டை அடிப்பியாடா நீ? இதுமா உடனே சரி கட்டி வந்துடுறா. போடா பெரிய சாமுதிரியா பட்டு போடவே. ஆத்தி, இவனை கூட்டிட்டு போய் நீ வீட்டுல இருக்கிறத முதல்ல ஓட்டு. நாங்க பின்னாடியே கிளம்பி வர்றோம். சரி. இல்ல கத்தி எடுத்து வர ஹீரோ நீ பாத்தா என்னடா பீடி வாசனை வருது? நம்ம ஹீரோயின் வந்துச்சு பாத்தியா? ஓ, அவதான் பீடி அடிக்கிறாளா? ஏய், எங்க போய் இந்த ஒரு நேரம் ஷார்ட் எடுக்கணும்ல, போய் ட்ரெஸ் பார்த்துட்டு வா. வாடா உள்ள. டேய், இங்க பாத்தியா யாருன்னு? நம்ம மொட்டையோட அக்கா மாதிரி இல்ல? அக்கா இல்லடா, மொட்டை. உள்ள போ. ஐயோ, போடா போடா போ. போடுடா போடுங்க. வாடா இங்க. இந்த பாரு. இந்த பாரு மொட்டை வந்து பாரு. இங்க பாரு. வாடா இங்க. யாரு பாருங்க? அன்னைக்கு யாருமே தெரியலையா? ஐயோ, நம்ம சதையை போய் சரிதான் போ. இது உண்மையிலே பைத்தியம் தான் போல் இருக்கு. ஏய், இந்த பாரு. இங்க பாரு. பயமுறுத்துறீங்களா? ஏன் வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களா? நான் பண்றேன் பாருங்க. வாங்கடா. ஏய், இங்க பாரு. இவனை பாரு. போ மொட்டை. வாங்கடா எல்லாரும். வாங்கடா. வா. வாடா. எல்லாம் வெளிய இருந்தா தான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. எல்லாரும் உள்ளே வச்சு பூட்டுறேன். இங்க பாரு மொட்டை. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீ கத்துற. சவுண்ட் கொடு. உடம்புல எரியுது. நீ மட்டும் கத்தலனா இங்க இருக்கிற கேமரால எனக்கு தெரிஞ்சிரும். சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னா அப்புறம் ரிமோட்ல பட்டன் பிரஸ் பண்ணிடுவேன். அவனே கரண்ட் ஷாக் தான். ஏய் மொட்டை, இங்க கேமராலாம் எதுவும் இல்லடா. அது ஏசி ரிமோட் ஒன்று அவ ஏமாத்துறாடா. சொல்றது கேளு. ஏமா ஹீரோயினி, உனக்கு ஏமா லிப்பே சிங்க் ஆக மாட்டேங்குது? அத தீபா வெங்கட் கேளுடா. இந்த பொண்ணு பைத்தியமா தனியா கட்டி வச்சுட்டு போயிடுச்சு. இந்த பொடியில் அப்படியே நீ சாராயங்காசர் பொம்பளை மாதிரியே இருக்கிற. ஐயோ, ஏய் தயா, அண்ணா அவன் என்ன பண்றான் பாரு. என்ன தூங்குறானா? அண்ணே தூங்குறானே. எதை பிடிச்சி தூங்குறான்? ஐயோ, தூக்குல தூங்குறானே. தூக்குல? ஆமாண்ணே. ஏய் ஏய், அவனை ஏத்தி விடுடா. டேய், கை தூக்கு. எப்படிடா அவன? டேய், உட்காரு. நீயா? டேய், இத்தனை வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கேன்டா. அந்த கிரிக்கெட் கூட்டம் தான் நான் மறந்துட்டான். ஆமா ஆமா, நீ எதுக்கு ஏன் சாவு போன? நல்ல கேளு தம்பி. அதான் கேட்டேன்ல, எதுக்கு மறுபடியும் கேட்கணும்? எனக்கு 3 பசங்க. ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தன் பாகிஸ்தான்ல இருக்கான், ஆ. ஒருத்தன் ஸ்ரீலங்கால இருக்கான், ஆ. ஒருத்தன் சைனால இருக்கான். எல்லாம் எதிரி நாடா இருக்கு. எதிரி நாடா இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்களே எனக்கு எதிரி ஆயிட்டாங்களே. தாரு எப்படி? எனக்கு போனே பண்றது இல்ல. ஐயோ, உனக்கு எதுக்கு தேவையில்லையே. சாப்பிட்டியான்னு கேக்குறது இல்ல, அவசியம் இல்ல. என் பேர பத்த கூட பேசுறது இல்ல, பேசுனாலும் புரிய போறது இல்ல. சொல்லாமலே கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாங்க. செலவு மிச்சம். அதனாலதான் அண்ணாதியா சுத்துறதை விட தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். தாது சரி பண்ணி. சரி. யோ, என்னையா நீ பழைய இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு தற்கொலை பண்ணீங்கன்னா அது குற்றம் தெரியாது உனக்கு? ஆமா இல்ல, பின்ன எப்படிதான் அது சீக்கிரம் சாவுறது? நீ ஏன் சொல்லு. ரிவெஞ்ச். உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன்டா நானு. ஐ ஜாலி. கொல்லு 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 கொல்லு.
ஆர்த்தி அப்பவே சொன்ன கொல்லு 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 சிரிக்க கொல்லு கொல்லு கூடாதியா, பயந்துக்கணும்யா நீ. சரி பயந்துட்டேன் சாப்பிடி 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 அதெல்லாம் சிரிக்க கூடாதியா, பயந்தாதான் நான் கொல்ல முடியும். நான் சாவணும்னு பயம் இருந்தா தானே தாசு எனக்கு தான் சாவணும்னு ஆசையா இருக்கே கொல்லு 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 டேய், நான் கொலை பண்ணணும்னா எனக்கு ஒரு மூடு வேணும், புரியுதா? அந்த மூடு எப்படின்னா, உன் கண்ணுல ஒரு பயம் இருக்கணும், வாயு உளரணும், உன் காலெல்லாம் நடுங்கணும். மொத்தத்துல மரண பயம் இருந்தாதான் நான் கொல்லுவேன். யோ அண்ணன் என்ன கதையா சொல்லிட்டு இருக்காரு, பயந்த மாதிரி நடியா. ஓ ஐயோ 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 எனக்கு பயமா இருக்கு பயந்துட்டானே, இப்ப போடுனே. நடிப்பாடா இது? சை. என்ன அவனை ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போடுனா அவனை வச்சு டைரக்ஷன் பண்ணி நிக்கிற நீ. அண்ணா அதான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கல, குத்திட்டு கிளம்பலாண்ணே. குத்துங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தானா எப்படி அவனை குத்துறது? இதுக்குதான் நான் அடிச்சேன். வாடா. என்னடா குத்தவே இல்ல, சங்கு சத்தம் கேக்குது. காலிங் பெல். சார் டேப்லெட் சார். வாங்க. மருந்து கடைக்கார பையன் நான் தான் பிபி மாத்திரை கொண்டு வர ஆ, சொன்னேன் நீல மாத்திரை ஏய். வாங்கிட்டு வா மாமனாருக்கு பிபி மாத்திரையா வாங்கிட்டு வா. ஓகேண்ணா கையில உட்காரு, உட்காரு. வா 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 உட்காரு வா. என்னடா பிபின்னா பைல்ஸ் மாதிரி நடக்கிறாரு? அதுவும் லைட்டா இருக்கு என்னதான் இல்ல அப்புறம்? அதுதான் போகும்போது ஒண்ணும் இல்லாம இருக்கணும்னு மாத்திரை சாப்பிடுறேன் அப்ப ட்ரெஸ் எல்லாம் கட்டிடுறா. மானத்தோட போகணும் டேய் மாத்திரை கொண்டாடா சீக்கிரம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கொண்டா, சீக்கிரம் வாயில போடு. ப்ரோ அது இல்ல ப்ரோ, அவர் இல்ல ப்ரோ. ப்ரோ ப்ரோ வேணாம் ப்ரோ. ப்ரோ அது அந்த மாத்திரை இல்ல ப்ரோ. தம்பி ஏன்பா லேட்டு? எங்கப்பா என் உங்களுக்கு மாத்திரை? எடுத்துட்டு வந்த மாத்திரை தான் சார் அவருக்கு போட்டாங்க. பப்ளிசிட்டி பண்ணாதப்பா. சேட்டா வேகம் வரும். என்ன ஜெம்ஸ் மாதிரி சாப்பிடுறீங்க மாத்திரைய? தம்பி என்ன மாத்திரை கொடுத்த? அவருக்கு கொடுக்க வச்சிருந்த மாத்திரை இது சார். அப்ப இது ஜாரான மாத்திரை சார். ஐயோ அந்த மாத்திரையா? குட் நைட் சார். ஐயோ என்னடா வாயிலே காத்தடிக்கிறான்? என்னடா பிராய்லர் கோழி இருக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் வர்றான்? ஹலோ டேய், மாத்திரை ஒன்னு போட்டாலே அந்த ஆள் நட்டுக்குவான், நீ 3 மாத்திரை போட்ட? அதான் புட்டுக்குனானே. புட்டுக்குனானா? ஐயோ அப்ப என் ரிவெஞ்சு. டேய் கதவு சாத்துறா, நான் ஒரு 4-5 குத்து குத்திக்கிறேன். ஐயா நான் திரும்பவும் செத்த ஏய், சீ, பயமுறு. அண்ணா இன்னொரு 3 மேட்டர் இருக்குல்ல, பாத்துக்கலாம் வாண்ணே. அப்படிங்கிற? ஆமாண்ணே. இந்த கத்தி ராசி இல்ல. பீரங்கி ஈரங்கி வாங்கடா. அங்கிள் நான் சொல்றத கேளுங்க. தாஸ் தான் இவரை கொன்னு இருப்பான். தாஸ்லாம் அவனை கொல்லலம்மா. அவன் எப்படி சேர்த்து போனான்னு தெரியுமா? சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. இல்ல அங்கிள், உங்களுக்கு தாஸ பத்தி தெரியாது. ஆர்த்தி, அவனால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணும்போது நீ வாயில நிப்பிள் வச்சுக்கிட்டு இருந்த. எங்களுக்கு அது தெரியாது அவனை பத்தி. ப்ளீஸ் ஆர்த்தி நீ போய் வேலையை பாரு, இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. நீ போ. போமா. ஹலோ. ஏய் ஆர்த்தி, நான் பண்ண கொலையிலேயே ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கொலை பண்ணது ஓ மதன் அங்கிள தான். அந்த பலான மாத்திரையை அவன் வாயில போட்டதே நான் தாண்டி. கருண கொலை கேள்விப்பட்டிருப்ப, காம கொலை கேள்விப்பட்டிருக்கியா? தாஸ் பாஸ் நான் தான். மிச்சம் இருக்கிற 3 பேர்ல இன்னைக்கு ராத்திரி ஒருத்தனை போடுறேன் பா. அவனுக்கு டிஃபரெண்ட் ஐட்டம் வச்சிருக்கேன். வளன்னு பேசாம சீக்கிரம் போட்டு வாங்க. ஏய் இந்த தடவை நோ டயலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன். சார் செழிப்பு கலர் சட்டை போட்டு இந்த பக்கம் யாராச்சும் வந்ததை பாத்தீங்களா சார்? ஏண்டா
அட்ரஸ் கேட்குற நேரமாடா இது? பார்க்கறதுக்கு நீங்க தான் ஹை கிளாஸ் ஐட்டங்கார மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். சரி கையை பிடிச்சியே, கையில் இருக்க ஐட்டத்தை பார்த்தியா? ஓடுற சார் சேப்புகளை சட்டை போட்டேன், யாராவது போடுங்க பாருங்க. வண்டி ஏறா அண்ணே வாணே வாணே அவளே அவனை சுத்துவா வாணே நீ சீக்கிரம். டேய் கரெக்டா சுடுறதுக்குள்ள தப்பிச்சிரும். டேய் எட்ரா வண்டியா. அங்கிள் ஏய் ஆர்த்தி, என்னம்மா நீ இந்த நேரத்துல இந்த பக்கம்? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தாஸ் உங்களை கொல்ல வந்தான், நான் தான் உங்களை சேவ் பண்ணேன். அட நீ வேற தாஸ் தாஸ்னு சொல்லிக்கிட்டு, அவனே ஒரு டம்மி பீஸ்மா. நாங்களே பொய் கேஸ் போட்டு தான் அவனை உள்ள தள்ளணும். என்ன கொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. ஐயோ அங்கிள், தாஸ் நீ வேணா பாரு, தாசு தாசுன்னு சொல்லி நீ லூஸ் ஆக போற. நாங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருந்தப்போ நீங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருந்தப்போ நான் வாயில நிப்பிள் வச்சிட்டு இருந்தேன், அதானே? அங்கிள் நான் சொல்றத கேளுங்க, கொஞ்ச நாள் என் கஸ்டடியில இருங்க. உன் கஸ்டடியில நாங்க இருக்கணுமா? என்னம்மா பேசுற நீ? போமா. உங்களை எல்லாம் நான் எப்படி காப்பாத்துறது?